என்ன ப்ளூ பிரிண்ட் சார்? அந்த சாப்டர் நம்பர் அந்த சாப்டர் நேமு ஈஸியா, மாடரேட்டா அண்ட் டிஃபிகல்ட்டா இது 3 கண்டென்ட் போட சொல்லி போட்டீங்களா? அது போடல சார். அது போட்டுருங்க சார். இல்ல அது போட்டுருங்க. அது போட்டாதான் உங்களுக்கு எப்படி மார்க் வரும் என்னங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்மளோட மார்க் நாம தான் டிசைட் பண்ணணும். நாங்க ஃபேக்கல்டி கிராக்கர்ஸ் பண்ணோம். உனக்கு எவ்வளவு மார்க் வேணும்னு நீ டிசைட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பி. சரிங்களா? ஓகே சார். அதனால எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? இந்த சாப்டர் நேம் ஒன்னு போட்டுட்டீங்கன்னா அது செட்ஸ் அண்ட் ரிலேஷன் அண்ட் பேஸ்ட் ஃபங்க்ஷன் வருதுன்னா அது உனக்கு ஈஸியா இருக்குதா, மாடரேட்டா இருக்குதா அண்ட் டிஃபிகல்ட்டா இருக்குதா பார்த்துட்டு கடைசியா வந்து ரீமார்க். ரீமார்க்ல வந்து எது வந்து உங்களுக்கு வந்து நம்ம டிஃபிகல்ட்டா அந்த சாப்டர் பர்டிகுலரா இருக்கிறீங்களோ அதை பர்சனலா நம்ம மென்ஷன் பண்ணணும். சரியாமா? ஓகே சார். நான் இருக்குங்களா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்லை சார், ஞாபகம் இருக்கு சார். சரி, அதை பார்த்து பண்ணிடுறியா? பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. நம்மளோட ஏம் என்னன்னா ஓகே. மாடரேட்டர் இருக்கிறது ஈஸியா பண்றது. சரிங்களா? இதை இப்பவே பண்ணிருக்கேன். மாடரேட்டர் இருக்கிறது ஈஸியா பண்றது, டிஃபிகல்ட்டா இருக்கிறது ஓகே சார். மாடரேட்டா இருக்கிறது. சரிங்களா? ஈஸியா இருக்கிறது 10 அவுட் ஆஃப் 10 எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். கரெக்டாமா? அதாவது எஸ் மார்க் சார். ஞாபகம் இருக்குங்களா? 8 to 10, 5 to 7, 0 to 4. இதுதான் மார்க் ஸ்கோர். சரிங்களா? அப்ப ஓகே சார். இதுல எந்த சப்போஸ் இங்க 10 மார்க் கொடுக்கல 8 மார்க் தான் கொடுக்கணும்னா இன்னும் என்ன டாபிக்ல வந்து நீ இன்னும் மார்க் வாங்கணும் என்ன ரீசன் சொல்லிட்டு என்ட்ரி பண்ணி ரிமார்க்ல ஒவ்வொன்றிலுமே இப்ப ஓகே சார். மாடரேட்னா நிறைய சாப்டர் வரும், டிபிகல்ட்னா இன்னும் நிறைய வரும். அப்ப அந்த ரிமார்க்ல பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் எழுத வேணும். அப்பதான் வந்து உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். அதை நீ கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. எல்லா போர்டோடையுமே இப்போ சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டா எதா இருந்தாலும் சரி, ஈசிக்கு வந்து கண்டிப்பா 50 to 70% இருக்கும். அதாவது 100க்கு நீங்க 70 மார்க் எடுக்கிறதுக்கு மினிமம் 50 to 70 மார்க். மீதி இருக்கிற 50 to 30 மார்க் தான் வந்து நம்மளுடைய பிரச்சனையே. அதை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ப நான் என்ன மீனிங்ல சொல்றேன்னா ஈஸிங்கிற பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். அதாவது 50 மார்க் கண்டிப்பா இருக்கும். அப்ப நீ அது வந்து 50 to 70 மார்க் வருதுன்னா அந்த 50 to 70 மார்க் கம்பல்சரி எடுத்துட வேணும். அதுக்குண்டான பிராக்டிஸ் தான் நீ பண்ணணும் தவிர நம்ம எதுக்கு எடுத்தோம் படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும். சரியாமா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டன் பண்றேன்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். நான் கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டன் பண்ணணும்? சார் ஃபர்ஸ்ட் வந்து எம்சிக்யூஸ் பண்ணிட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்ல எந்த கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கோ எந்த கொஸ்டின்ஸ் தெரியுதோ அது ஃபர்ஸ்ட் முடிச்சு வச்சுப்போம். அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினா அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது எம்சிக்யூ எத்தனை மார்க் கேக்குறாங்க உங்களுக்கு? சார் 15 சார். 15 வந்து எம்சிக்யூ, 5 வந்து fill in the blank. 15 வந்து 1 மார்க், 5 வந்து fill in the blank சார். fill in the blanks. ஓகே. அப்ப டோட்டலா 20 வருது. கரெக்ட்டாமா? எஸ் சார். இது பார்ட் ஏ. பார்ட் பி லடா? சோ பார்ட் பி ல வந்து 2 மார்க்ஸ் 5 எழுதணும். 5 சாய்ஸ் இருக்குதா? அதுக்கப்புறம் சார் சாய்ஸ் இருக்கு. எத்தனை சாய்ஸ்? சார் ஒரே செகண்ட் கரெக்ட்டா நம்பர் சொல்லுங்க. சார் 6 மார்க்ஸ் சார் 2 மார்க்ஸ் வந்து 6 எழுதணும். 2 மார்க்ஸ் 6 எழுதணும். எத்தனை क्वेश्चन கொடுத்திருப்பாங்க? சார் 9 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க சார். வா சூப்பர். அப்ப நீங்க 6 அவுட் ஆஃப் 9 எழுதணும். கரெக்ட்டுங்களா? சார். சரி, அடுத்து 3 மார்க்கா 4 மார்க்கா? 3 மார்க்ஸ் சார். எவ்வளவு क्वेश्चन? 6 எழுதணும். டோட்டலா 9 கொடுத்திருப்பாங்க. டோட்டல் 9 கொடுத்திருப்பாங்க. அடுத்துடா சார் 5 மார்க்ஸ் 4 எழுதணும். சார் 7 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க சார். பரவாயில்லை, நிறைய சாய்ஸ் இருக்குது. அடுத்து அவ்வளவுதானா? இல்ல சார் பார்ட்டி 6 மார்க்ஸ் ஒரு 6 மார்க்ஸ் இருக்கும். ஐதர் வந்து இந்த cos x cos x plus y ஃபார்முலா இல்லனா அந்த lx ஹைப்பர்போலா பாராபோலா அது வந்து அது எத்தனை क्वेश्चन இருக்கும்? மொத்தம் எத்தனை क्वेश्चन 6 மார்க்ல? ஒரு क्वेश्चन தான் சார் இன்டர்னல் சாய்ஸ். சாய்ஸ் இருக்குது. அப்ப 2 क्वेश्चन இருக்குதா இருக்கும். அதுக்கப்புறம் 4 மார்க்ஸ் இன்டர்னல் சாய்ஸ்.
ஓ 6 மார்க் ஒண்ணு இருக்குது, ஒரு 4 மார்க் இருக்குதா? ஆமா சார். அது சாய்ஸ்ல இருக்குது. ஆமா சார். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? உங்களுக்கு சிபிஎஸ்இ சிலபஸ்ங்கிறீங்க. பட் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் சிபிஎஸ்இலாம் மாதிரி எதுவுமே சாய்ஸ் அதிகமா இருக்காது. ஓகேங்களா? சார் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிஸ்டம். ரொம்ப ஈஸியான பார்ட். சரிடா கண்ணு? ஓகே. எஸ் சார். அதனால நீங்க ஈஸியா மார்க் வந்து 90% ஸ்கோர் பண்ண முடியும். சொன்ன மெத்தட் சார். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பழகுங்க. ஏன்னா 9 கொஸ்டின்ல நீங்க 6 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்றீங்க. அந்த 6மே தெரிஞ்சதா இருக்க போகுது. அட்லீஸ்ட் மினிமம் 4 ஆச்சு தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும். மினிமம் 4. ஏன்னா 5 கொஸ்டின் உனக்கு சாய்ஸ் இருக்குது. மினிமம் 4 வச்சு இதுல 4, இதுல 4 இதுல 5 மார்க் ஈஸியா தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சீங்கன்னா, நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து 90% கிராஸ் ஆகும். அது நீங்க தான் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. கொஞ்சம் லைட்டா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா, ஈஸியா 90 கிராஸ் பண்ண முடியும். 90 கிராஸ் பண்ண முடியும். அது நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். சரி. இப்ப நீங்க கேட்டது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி ரிலேட்டடா கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஒன் பை ஒன்னா சொல்றேன் பாருங்க. சரியாம்மா? ஓகே ஸ்ட்ராட்டஜிஸ்ல சார். உங்க சிலபஸ்ல இருக்குது பார்த்தீங்கன்னா, ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும். அண்ட் மீன் டிவியேஷன், எபோட் மீன் இருக்கும். அண்ட் மீடியன் இருக்கும். அண்ட் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். கரெக்டாம்மா? சார். சரி இதுக்கு என்ன உங்களுக்கு இதுல என்ன டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க? என்ன தெரியாது ஃபுல்லாவே? இல்ல என்ன தெரியும்? சார் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் வேரியன்ஸும் தெரியாது சார். மீன் டீவியேஷன் வந்து தெரியும் சார். ரேஞ்ச் சார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சார். ரேஞ்ச் வெறும் இருக்குதா? இல்லையா இருக்குதா? இல்ல சார். வெறும் ரேஞ்ச் மட்டும் தான் இருக்கு. ஓகே. ரேஞ்ச் இருக்குன்னா அது ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே. அவ்வளவுதான் சார். மீன் டீவியேஷன் அதுக்கப்புறம் த்ரூ ஃபைண்டிங் மீடியன் அதெல்லாம் தெரியும் சார். வேரியன்ஸும் அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் தெரியாது. சரி. வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உனக்கு தெரியாது. அது ரிலேட்டடா சார். ஃபுல்லாவே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டிடுறேன். அத நீட்டா போட்டுருங்க. சரிங்களா? ஓகே இதுக்கு 4, 5 ஃபார்முலா போட்டு சொதப்புவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்டா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கங்க. பெருசாலாம் நீங்க ஓகே ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் படிக்காதீங்க. சரிங்களா? ஸோ எது சார். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 3 டேட்டாவோட ஃபார்மேட் இருக்கும். சரிங்களா? மீன் டிவியேஷன் இருந்தாலும் சரி, மீனா ஓகே இருந்தாலும் சரி, வேரியன்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீடியன் மோடா இருந்தாலும் நம்மளுக்கு டேட்டா வேல்யூஸ் முக்கியம். சரிங்களா? அதாவது குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டாம்பாங்க. சரிங்களா? அன்குரூப்டு டேட்டா, சார். அன்குரூப்டு டேட்டாம்பாங்க. குரூப்டு டேட்டாம்பாங்க. சரிங்களா? அப்ப இதுல சார். பார்த்தீங்கன்னா 2 டைப். இதுல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூ மட்டும் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்க ஃபார்முலா எழுதினா போதும். அப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டூ சம்மேஷன் எக்ஸ் பை என். என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸ், நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஓகே. சம்மேஷன் எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா இதான் எக்ஸ் பார். சரியாம்மா? எஸ். அதுக்கு இது சிக்மா ஈக்குவல் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் இது வந்து மீன். சரிங்களா? சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர்ங்கிறது என்னன்னா வேரியன்ஸ். சிக்மா ஸ்கொயர்ங்கிறது என்ன? வேரியன்ஸ். அப்ப அதனோட ஃபார்முலா என்னன்னா 1 by n சம்மேஷன் x ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் x by n தி ஹோல் ஸ்கொயர். கிட்டத்தட்ட இதுக்கு 2, 3 ஃபார்முலா இருக்குது. ஏதோ ஒரு ஃபார்முலா ஸ்டாண்டர்டா நான் வச்சுட்டு எழுதுங்க. எல்லா ஃபார்முலா நான் வச்சுக்கணும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. x மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர்டு பை n யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மெயின் ஃபார்முலா ஓரளவுக்கு ஈஸியா நிறைய இடத்துல அப்ளை ஆகுது. ஹையர் ஸ்டடீஸ் போனோம்னா அப்ளை ஆகிற ஃபார்முலா இதுதான். அதனால மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கங்க. இது இல்லாத நிறைய ஃபார்முலா வரும். அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. தெரிஞ்சுக்குங்க. ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுங்க. நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டாம். சரியாம்மா? ஓகே சார். சரி. அப்ப இதுதான் இந்த x மைனஸ் எக்ஸ் பார்ங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா ரைட்டா தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஸோ அதே மாதிரி குரூப் டேட்டால சார். 2 டைப் இருக்குது. சரிங்களா? குரூப் டேட்டால 2 டைப் இருக்குது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் டைப். இன்னொன்னு பார்த்தா நார்மலா எக்ஸ் அண்ட் எஃப் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இது பார்த்தா கிளாஸ் சார். இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் எப்படி குடுத்திருக்காங்க? 0 to 10, 10 to 20, 20 to 30 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சி குடுத்திருப்பாங்க. சரியாம்மா? அது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சி ஓகே குடுத்திருப்பாங்க. சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? எஸ் சார். அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா டைரக்டா எக்ஸ் பாருங்கிறது என்னன்னா சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். ஓகே. அண்ட் சிக்மா ஸ்கொயர்ங்கிறது வேரியன்ஸ். அப்ப இது என்ன கிடைக்கும்னா 1 by n சம்மேஷன் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை n. இங்க சம்மேஷன் எஃப் வரும் மாத்தி போட்டு சம்மேஷன் எஃப் டிவைடட் பை சம்மேஷன் எஃப் ஹோல் ஸ்கொயர் வரும். சரிடா கண்ணு? சார். யாருக்கு? ஃப்ரீக்வென்சி அண்ட்
டைரக்டா டேட்டா வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே சார். கிளாஸ் இன்டர்வல் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ண வேணும் அப்படின்னா, கிளாஸ் இன்டர்வல் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 0 to 10க்கு வந்து 5 மிட் வேல்யூ அண்ட் 10 to 20க்கு வந்து 15 மிட் வேல்யூ. அது மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எக்ஸ்ங்கிற வேல்யூ கண்டுபிடிப்போம். அது மிட் வேல்யூ. மிட் வேல்யூவோட ஃபார்முலா என்ன, அப்பர் லிமிட் பிளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2 இருக்கும். சரிங்களா? சார். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த கிளாஸ் இன்டர்வல் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸ் டைப் இருக்கணும். கண்டினியூஸ் டைப்னா என்னடா என்ன, எனி ஐடியா? கண்டினியூஸ் டைப்னா இங்க 10ல ஸ்டாப் ஆகுனா அடுத்தது வந்து 10ல தான் ஸ்டார்ட் ஆகணும். இங்க 20ல ஸ்டாப் ஆகுனா அடுத்த பாயிண்ட் வந்து 20 தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு பேர் என்னது, கண்டினியூஸ் இன்டர்வல். சரிங்களா? இதே டிஸ்கண்டினியூட்டி இன்டர்வல் இருந்தா அப்பர் லிமிட்ல 0.5 ஆட் பண்ணணும், லோயர் லிமிட்ல 0.5 மைனஸ் பண்ணணும். இதுதான் கேஸ். அது ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அது ப்ராப்ளம் எப்படி இருக்கு, மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, 0.5 தான் கொடுப்பாங்க. அது ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி நம்ம மாற்றுவோம். சரிங்களாமா? சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நோ சார். சரி, அப்ப இதுல என்ன பண்ணிட்டோம், மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மிட் வேல்யூ இருக்குது பாத்தீங்களா, அது சம் புக்ல பார்த்தா எக்ஸ் நோட் பண்ணுவாங்க, மிட் வேல்யூனால சம் புக்ல எம் நோட் பண்ணுவாங்க. அது என்ன நோட் பண்றான்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணின பின்னாடி as per சேம் ஃபார்முலா தான். இங்க என்ன ஃபார்முலா இருக்குதோ அதே தான் ஃபார்முலா. x bar equal to summation fx நோட் பண்ணுவாங்களா, fm நோட் பண்ணுவாங்க. m நோட் பண்றீங்க, x நோட் பண்றீங்களா பாத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாறும். சரிங்களா? summation and x bar போட்டீங்களா, sigma squared equal to summation fx squared by summation x summation f minus summation fx by summation f whole square. இதான் ஃபார்முலா. அதாவது இங்க என்ன ஃபார்முலா எழுதுறீங்களோ அதே ஃபார்முலா தான் இங்க. பட் அடிஷனல் கேஸ் என்ன, நீங்க மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க அடிஷனல் கேஸ், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகேவாமா? ஓகே சார். இப்போ என்னது, நம்ம என்ன எழுதிக்கிறோம், மீன் எழுதிட்டோம். மீனோட ஜெனரல் ஃபார்முலா என்ன, நம்ம மேக்ஸிமம் சம்மேஷன் fx பை சம்மேஷன் f. அடுத்தது என்ன, வேரியன்ஸ். வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன, சம்மேஷன் f x ஸ்கொயர்ட் பை சம்மேஷன் f மைனஸ் சம்மேஷன் f x பை சம்மேஷன் f ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகேங்களா? that is equal to square root of summation fx squared divided by summation f minus summation fx by summation f whole square. ஓகேங்களா? சரி, இதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா சம் புக்ல இதுக்கு பதிலா டைரக்டா x பாரோட ஃபார்முலா, அது பாருங்க x பார் இருக்குல்ல, இது மீன் வந்து x பார் நோட் பண்ணுவீங்க, அப்ப x பார் ஃபார்முலா தான். அப்ப இதுக்கு பதிலா சம் புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா இத கட் பண்ணிட்டு x பார்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த டேபிள் பதிலா என்ன பண்ணலாம், x பார் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இந்த டேபிள் பதிலா என்ன பண்ணலாம், x பார் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரியாமா? சார். இதுதான் ஃபார்முலாமா. ஃபார்முலா நீட்டா நோட் பண்ணிக்க, டவுட் இருந்தா கேட்டுக்கடா. சார். சார் கொஞ்சம் மேல மட்டும் போய்க்கலாம்.